இயேசுவின் நாமத்தினாலே நான் தேவ பிள்ளைகளுக்கு வாழ்த்துதல் தெரிவிக்கின்றேன். இந்த ஓய்வு நாளில் நாம் மீண்டுமாய் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்போம். நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, இதோ ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் துதிகள் மத்தியிலே நீர் இறங்கி வந்து உங்கள் பிரசன்னத்தை நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள தேவன் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற நமக்கோ ஒரு குறைவும் இல்லை. நீங்க பயப்பட வேண்டாம். நாம கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே கர்த்தர் பஞ்ச காலத்தில் கூட நம்மை போஷிக்க அவர் உண்மை உள்ளவர். ஆகவே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லை என்ற பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். சந்தோஷமா கரங்களை தட்டி நம்மை போஷிக்கிற ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள போகிறோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சொல்லுவோமா? சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சொல்லுங்க, குறைவில்லையே, குறைவில்லையே. என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. தேவரீர் எங்களை நீர் கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் ஆத்ம தாகங்களை தீர்க்கிற தேவனாக இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். புல்லுள்ள இடங்களிலே எங்களை கொண்டு போய் மேய்த்து எங்களை திருப்திப்படுத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை. இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. எத்தனை எதிரிகள் நமக்கு விரோதமாக எழுப்பி வந்தாலும் கர்த்தர் அந்த எதிரிகளை மேற்கொள்ள அதற்குரிய அபிஷேகத்தை தந்து நமக்கு ஜெயம் கொடுக்கிறாரே. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கொடுத்த அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயுத்தப்படுத்துகின்றார், எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயுத்தப்படுத்துகின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லை. சொல்லுவோமா? சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாக்களை எல்லாம் தேற்றுகிற உங்க இன்ப பிரசன்னத்துக்காக நன்றி. நாங்க சோர்ந்து போயிருந்தா உங்க கரவங்களை அரவணைத்து தேற்றுகிறதே நன்றி அப்பா. தாயிலும் மேலாக எங்க மேல அன்பு வைத்தவரே, உங்க கிருபைகளுக்காய் நன்றி செலுகிறோம். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார்.
பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சந்தோஷமா சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. என் குறைவில்லாவற்றையும் அவர் தன்னுடைய மகிமைக்குள்ளாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நிறைவேற்றுகிற தெய்வம். என் தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர்கள் குறைவுகளை நீக்கி எங்களை பூர்ணப்படுத்தி நிறைவாய் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அவருக்கே மகிமை. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. குறைவில்லையே, குறைவில்லையே, என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. குறைவில்லையே, குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. எத்தனை சொல்றீங்க இயேசுப்பாவனா காலமான அந்தி சந்தி மதிய நேரம் எல்லாம் தேடுகிறபடினால என் வாழ்க்கையில குறைவில்லை. என் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். என் கர்த்தருக்கு இந்த காலை வேளையிலே மகிமை. என் வீட்டின் அப்பங்களையும் தண்ணீர்களையும் ஆசீர்வதித்த கர்த்தருக்கு மகிமை. என் களஞ்சியங்களை எல்லாம் ஆசீர்வதித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பஞ்ச காலத்திலும் எங்களை போஷிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் அவர் நீ கருவின் உன்னுடைய தாயின் கருவிலே நீ உருவான நாள் முதலாய் கர்த்தர் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான வாழ்க்கை. நானும் நீங்களும் கருவிலே உருவான நாள் முதல் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எழுந்து நின்று அல்லது முழங்கால் படியிட்டு கருவிலே தாயின் கருவிலே என்ற பாடலை பாடி அவரை ஆராதிப்போம். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான். சொல்லுவோமா? ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த கிருபையினால் எங்களை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை மீட்டுக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை உங்கள் மந்தையிலே சேர்த்துக் கொண்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ரட்சித்தீரே கிருபையா, காத்தீரே தயவினா. ரட்சித்தீரே கிருபையா, காத்தீரே தயவினா. மீட்டீரே இரத்தத்தால், தூக்கினீர் இரக்கத்தால். மீட்டீரே இரத்தத்தால், தூக்கினீர் இரக்கத்தால். அன்பே
கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. எத்தனை சொல்றீங்க, அவர் என் ஆசை நாயகன், அவர் என் இரட்சகர், அவருடைய முகத்தை காண நான் ஆவலாய் இருக்கிறேன். இதோ காலங்களை பார்க்கும் பொழுது என் இரட்சகருடைய வருகை வெகு சீக்கிரம் என்று நாங்கள் நம்புகிறோமே. நான் ஆவலாய் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? என்னோடு இணைந்து பாடுங்க. என் ஆசை நாயகா இனிய மணவாளா, என் ஆசை நாயகா இனிய மணவாளா, எப்போதும் முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போதும் முகத்தை நேரில் காண்பேனோ. ஏக்கமே என் எண்ணமே, ஏக்கமே என் எண்ணமே, நித்திய இல்லம் நோக்கி தொடருகிறேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆண்டவர் இந்த பூமியிலே மிருகங்களையோ பறவைகளையோ தாவரங்களையோ படைக்கும் போது அவர் குனியவில்லை. ஆனா மனிதனை அவர் உருவாக்கும் போது, என்னை உங்களை உருவாக்கும் போது அவர் குனிந்து தன்னை தாழ்த்தி அவர் மண்ணை எடுத்து பிசைந்து நம்மை உருவாக்கினார். நம்மை குனிந்து தூக்கி ஆசீர்வதித்த கர்த்தர் அவர். கர்த்தாவே, உங்க கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதித்த உம்முடைய கரத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே, குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே. அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ மறந்தே போவனோ, மறப்பேனோ மறந்தே போவனோ, என்ன சொல்லி பாடிடுவேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கரங்களை அசைத்து ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ரசனதாசி ஹந்தரஹவா ரிகனதாசி கதலாதா ரகவா. அப்பா, உங்க அளவில்லாத அன்புக்காக நன்றி அப்பா. உங்க அன்புதானங்களை தேடி வந்தது, உங்க அன்புதானங்களை அரவணைத்தது, உங்க அன்புதானங்களை போஷித்துக் கொண்டிருக்கிறது, நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே சகல மகிமையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இம்மட்டு நேரமாக ஆராதிக்க நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. மீதமான நேரத்திலும் உங்க தேவக்கரம் இருந்து எங்களை நடத்துவதாக. ஆமென். தேவ பிள்ளைகள் யாவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்தவரே, இதோ அப்பா, இன்றைக்கு இந்த சத்தியத்தின் மன்னாவை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். அடியானம் அறையுங்க, நீங்க பேசுங்க,
ஆண்டவரே, ஆவியானவருடைய பலத்தோடு கூட ஒவ்வொரு வார்த்தையும் வெளிவர தேவன் கிருபை செய்யும். அடியான் பேசும்போது உங்க பிரசன்னம், உங்க சமூகம், உங்க மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகள் சத்தியத்தை பாதியிலே விட்டு ஆண்டவரை திசை திரும்பாதபடி முழுமையாய் கேட்கக்கூடிய கிருபையை கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு பரிசுத்தம் ஆகுதலின் அவசியம் என்ற கருப்பொருளை நாம் தேவனுடைய சத்தியத்தை தியானிக்க போகிறோம். காரணம், இன்றைக்கு அநேக கிருபையின் உபதேசியார்கள் எழும்பி பரிசுத்தமாகுதலின் அவசியத்தை அவர்கள் அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எப்படியும் வாழலாம், இறுதியிலே கர்த்தர் அவர்களை பரிசுத்தப்படுத்தி பரலோகம் எடுத்துக் கொள்வார் என்று சொல்லி தவறான வஞ்சனையின் போதனைக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் நாம் இன்றைக்கு இந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், அவன் தினசரி பரிசுத்தமாகுதல்ல அவன் முன்னேறி கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிற அநேக வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். இது நம்முடைய ஆத்துமா ஈடேற ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நாம் படிக்கிறேன், நீங்க கவனிங்க. ரோமர் 6வது அதிகாரம் 1-2 வசனங்களை நான் படிக்கிறேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நாம் பாவத்துக்கு மரித்து விட்டோம். என்றைக்கு நாம் ஞானஸ்நானம் எடுத்தோமோ அன்றைக்கே நாம் பாவத்துக்கு மரித்து விட்டோம். ஆகவே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த ஒரு தேவ பிள்ளை அவன் தினசரி பாவத்திற்கு எதிர்த்து போராட வேண்டும். அல்லேலூயா. அவன் தினசரி பாவத்துக்கு எதிர்த்து போராட வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையில உண்டாகிற அனுதினமும் உண்டாகிற பாவ இச்சைகளுக்கு அவன் அனுதினமும் செத்தே ஆக வேண்டும். அவன் தன் வாழ்க்கையில வருகிற பாவ இச்சைகளை உதறி தள்ளிக்கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே அவன் பாவத்தை எதிர்த்து நிற்க வேண்டும். அவன் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவன் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவன் வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படியாக தேவன் கொடுத்த இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை, கிருபையின் வாழ்க்கையை அவன் அந்த பரிசுத்தத்திலே அவன் தினந்தோறும் அவன் முன்னேறி கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த அழைப்பை நீங்கள் அசட்டை பண்ணி விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் கிருபையாய் உனக்கு இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை பரலோகத்தில் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ கவனம் செலுத்து. யோவான் 5:14 நான் படிக்கிறேன், நீங்க கவனிங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். நல்லா கவனிங்க. நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு பாவம் செய்யக்கூடாது. 38 வருடமாக வியாதி படுக்கையிலே அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே கிடந்த அந்த வியாதியஸ்தனை இயேசு காப்பாற்றி அவனை சுகப்படுத்தினார். ஒரு நாள் அவனை அவர் தேவாலயத்திலே கண்டு, உனக்கு அதிக கேடானதொன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். அருமையான தோப்பில் அதே போல ஒரு நாள் கையும் மெய்யுமாய் பிடிபட்ட ஒரு விபச்சார ஸ்திரியை அநேகர் வந்து கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். இயேசுவோ தரையிலே குனிந்து எழுதி கொண்டு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேலே கல்லெறிய கடவன் என்று சொன்னார். எல்லாரும் தங்களுடைய இருதயத்திலே குற்றுண்டு திரும்பி போய்விட்டார்கள். அந்த கையும் மெய்யுமாய் அகப்பட்ட அந்த விபச்சார ஸ்திரியை கர்த்தர் காப்பாற்றி அந்த விபச்சார ஸ்திரியை பார்த்து சொன்னார், இனி பாவம் செய்யாதே, நான் உன்னை காப்பாற்றி விட்டேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, என்னையும் உங்களையும் கர்த்தர் நரகத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, உலகத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறார். அவர் நமக்கு கட்டளையிட்டிருப்பது என்னவென்று சொன்னால், நீ இனி பாவம் செய்யாதே, நீ இனி பாவம் செய்யாதே. ஆகவே மறுபுறப்படைந்த நாம் பாவம் செய்யக்கூடாது. நாம் பரிசுத்தத்திலே முன்னேற வேண்டும், பாவத்தை எதிர்த்து நிற்க வேண்டும். அதுக்குரிய சகல கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
நல்லா கவனிங்க, பூமியின் முடிவின் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கிற காலம் அல்ல இது. நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கையை தேவனுடைய கிருபையினாலே ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்க வேண்டிய நாட்கள். இந்த நேரத்தில் நாம பாவத்துக்கு அடிமையாகி கொண்டோ, பாவத்தை ஒரு சாதாரணமாக எண்ணிக்கொண்டோ நாம விளையாடி கொண்டிருக்க கூடாது. நாம் பரிசுத்த ஆவியிலே நிரம்பின பிள்ளைகளாய் அனுதினமும் ஜெபம் பண்ணி பாவங்களை மேற்கொண்டு உலக வாழ்க்கையை மேற்கொண்டு எந்த நேரமும் தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அது இன்பமானது, அது மகிழ்ச்சியானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறபடியினாலே அவர் உன்னோடு பேசுகிறார். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்தூக்கு. நான் படிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். ரோமர் 6வது அதிகாரம் 2வது வசனம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? நல்ல கவனிங்க. ஆகவே கிறிஸ்தவன் பாவம் செய்யக்கூடாது. பாவத்துக்கு மரித்து விட்டோம். கிறிஸ்தவன் பாவம் செய்யக்கூடாது. அவன் பாவத்திலே நிலைத்திருக்கவும் கூடாது. இது சாத்தியமா? ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்யக்கூடாது, அவன் பாவத்திலே நிலைத்திருக்கவும் கூடாது என்பது சாத்தியமா அப்படின்னு சொன்னா அது சாத்தியம். ஏன் சாத்தியம் அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ பிள்ளைகள் தங்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றிருக்கிறார்கள். அந்த ஜீவன் பாவம் செய்வதே இல்லை. ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அவர்கள் பாவம் செய்யாமல், பாவத்தில் நிலைத்திருக்காமல் அவர்களாலே வாழ முடியும். காரணம், நீங்க நல்லா கவனிங்க, என்ன அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கு. இப்போ ஒரு கோழியை எடுத்து பாருங்களேன். அந்த கோழி கொக்கரிக்கிறது. அந்த கோழி பறந்து மரத்திலே ஏறுகிறது. சேவல் கூவுகிறது. காரணம், அதுக்குள்ள கோழி ஜீவன் இருக்கிறபடியா அது கொக்கரிக்கிறது. அந்த கோழிக்குரிய அந்த இயல்பான தன்மைகள் காணப்படுகிறது. ஆனா ஒரு கோழி தான் நாயாக விரும்ப முடியாது, தான் பூனையாக விரும்ப முடியாது. ஏன்னு சொன்னா, நாய்க்குள்ள இருக்கிறது நாய் ஜீவன். அந்த நாய் ஜீவன் இயல்பாகவே அந்த நாயை குறைக்க வைக்கிறது, வாலாட்ட வைக்கிறது. அந்தந்த ஜீவனுக்கு எந்தெந்த தன்மையோ அதுதான் வெளிப்படும். அதே போல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக இருந்தது மனித ஜீவன். அந்த மனித ஜீவனை கொண்டு நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் தேவனுடைய ஜீவனை கொண்டிருக்கிறோம். தேவன் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறாரோ அதே போல அவருடைய ஜீவன் பரிசுத்தமானது. ஆகவே அந்த பரிசுத்தமான ஜீவன் நமக்குள்ளே வந்தபடியினாலே அந்த ஜீவ உணர்வின்படி நாம் வாழ்ந்து நடந்து நாம் வாழ்வோமானால் நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது சாத்தியம். அல்லேலூயா. காரணம், அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய அந்த தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளே வந்து விட்டது. பாவத்தை அற்படுத்த தள்ளக்கூடிய அந்த ஜீவன் நமக்குள்ளே வந்து விட்டது. பாவத்தை குறித்த அதிக உணர்வை தருகிற ஜீவன் நமக்குள்ளே வந்து விட்டது. ஆகவே நாம் பரிசுத்தமாய் வாழ்வது முற்றிலும் சாத்தியம். இன்னொரு வசனத்தை நான் படிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஆனா இந்த வசனம், நான் சொல்றதை நீங்க புரிந்து கொள்ள வேணும். இந்த வசனம் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு சாத்தியம் உண்டென்று சொல்கிறது இந்த வசனம். ஆனா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், மனிதன் மாம்சத்தில் வாழ்கிறான். எதிர்பாராத விதமாக மனிதன் பாவத்துக்குள் வீழ்வதை நம்முடைய அனுபவம் காட்டுகிறது. திடீரென்று ஒரு கோபம் வருது, திடீரென்று கசப்பாகிறோம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட மனிதன் திடீரென்று பாவத்துக்குள் வீழ்வது சாத்தியம். காரணம் ஏன் அப்படின்னு சொன்னா, தங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த கிறிஸ்துவின் ஜீவனின் உணர்வின்படி அவர்கள் வாழாமல், பரிசுத்த ஆவியானவரின்படி அவர்கள் நடத்தப்படாமல் இருக்கும் போது அவர்கள் பாவம் செய்வது சாத்தியம். ஆனால்
ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மாம்சத்துக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர்கள் நடத்தப்படுவார்களானால், ஆவிக்கேற்றபடி அவர்கள் நடந்து கொள்வார்களானால், தங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் ஜீவனின் உணர்வுக்கு இடம் கொடுத்து அந்த ஜீவனிலே அவர்கள் வாழ்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்தமாய் வாழ வேண்டிய அந்த கிருபையின் பலனை அந்த ஜீவன் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏன் ஒரு சிலர் பாவத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஆவியானவருக்கு, ஆவியானவருடைய உணர்வுகளுக்கு அவர்கள் இடம் கொடுப்பதில்லை. தங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவனுடைய உணர்வை அவர்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்து அதன்படி வாழ்வதில்லை. அதனாலே தான் அவர்கள் பாவத்திலே விழுகிறார்கள். நாம் ஜாக்கிரதையா இருக்க வேணும். நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்குள்ளே வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் உண்டு. அதற்கு இயல்பாகவே பரிசுத்தமாய் வாழுகிற தன்மை உண்டு. அதனாலதான் தேவன் பரிசுத்தமாக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:13 நான் படிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நாம பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. ஆகவே நல்லா கவனிங்க, ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். அவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க வேண்டும். அவன் தினசரி பரிசுத்தமாகுதலில் அவன் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த 3 காரியம் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை இருக்க வேண்டும். மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டிருக்க வேண்டும், அவன் அனுதினமும் பரிசுத்தமாகுதலில் அவன் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த 3ல ஒன்று குறைவுபடுமானால் கூட அவன் அந்த நிலையிலே மரிப்பானானால் அவன் பரலோகம் போக மாட்டான். அவன் கடைசியிலே மகிமை அடையவும் மாட்டான். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீதிமான், பரிசுத்தமாகுதல், இந்த 2ஐயும் ஒன்றாக போட்டு நாம் குழப்பி விடக்கூடாது. வேதத்திலே நாம் கவனித்து படிப்போமானால் நீதிமான் என்று சொல்ற சப்ஜெக்டும் பரிசுத்தமாகுதல் என்ற சப்ஜெக்டும் வித்தியாசப்படுகிறது. ஆகவே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக கிருபையின் உபதேசியார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாங்கள் அன்றைக்கு சிலுவையிலே நீதிமானாக்கப்பட்டு விட்டோம், அது உண்மை. ஆனால் அடுத்ததை அவங்க உபதேசிக்கிற இல்லை, நாம் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தமாகுதல் என்றது இன்னொரு ப்ராசஸ். அதை நாம் பின்னாடி விரிவாய் நாம் பார்க்கலாம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட மனிதன் பரிசுத்த ஆவியை கொண்டு அவன் அனுதினம் தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது. நாம் அதிலே நாம் முன்னேறத்தான் வேண்டும். அதை நாம் அலட்சியம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில முழு இதயத்தோடு முழு பலத்தோடு வாழ்வீர்கள் சொன்னால் அந்த வாழ்க்கை மகிமை, மகிழ்ச்சி, அது நல்லொரு நம்பிக்கையின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியாக நீங்க முன்னுரிமை கொடுத்து சரியாக அதுல நீங்க ஊக்கமாக வாழவில்லை என்று சொன்னா உங்க வாழ்க்கையில ஒரு சோர்வு இருக்கும், ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், ஒரு ஊக்கமற்ற தன்மைகள் இருக்கும். அது உன் வாழ்க்கையை அழித்துவிடும். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாகுதலின் குணாதிசயத்தை நாம் பார்க்க போகிறோம். 1 பேதுரு 1:2 பிதாவாகிய தேவனின் முன்னறிவின் படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். கர்த்தர் ஒருவனை மெய்யான விசுவாசியாக இருக்கும்படி அழைக்கும் போது அவர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவனுடைய இருதயத்திற்குள்ளே ஆவிக்குரிய கிரிகைகளை நடப்பிக்கிறார். அதுதான் பரிசுத்தமாகுதல். அல்லேலூயா. அவர் தனது பரிசுத்த இரத்தத்தினால் பாவங்களை கழுவுவது மாத்திரமல்ல, ஒரு விசுவாசினுடைய இருதயத்தில் இருக்கிற உலகத்தை குறித்த ஆசைகளையும் பாவத்தை குறித்த ஆசைகளையும் அந்த இயற்கை சுபாவங்களையும் அழித்து அவனை ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே அவர் நடத்துகிறார். ஒரு புதிய மனுஷனாக, புதிய ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சிக்குள்ளே அவர் நடத்துகிறார். அவன் தேவபக்தி உள்ளவனாகவும் அவன் வாழ்கிறான். இப்படியாப்பட்ட கிரிகைகளை ஆண்டவர் எவனுடைய இருதயத்திலே செய்கிறாரோ அவனைத்தான் வேதம் பரிசுத்தவான் என்று சொல்கிறது. அல்லேலூயா. இந்த கிரியெல்லாம் நமக்குள்ள நடக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். யோவான் 17:19
நான் படிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நல்லா கவனிங்க. இயேசு நம்மை வெறும் தன்னுடைய இரத்தத்தினால மட்டும் கழுவி நீதிமானாக்கி போட்டு அப்படியே அவர் உட்கார இல்லை. ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படியே நம்ம விட்டு விடுவதில்லை. அவர் முழுமையான ரட்சகர் என்பதை மறந்து விடாதீங்க. அவர் தன்னுடைய ஆவியை நமக்கு தந்து, தன்னுடைய கிருபையை நமக்கு தந்து, அவருடைய வசனங்களை தந்து அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டதோடு நம்முடைய கதை முடியல. ரட்சிக்கப்பட்ட பின்பும் கிறிஸ்து நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய வசனத்தின் மூலமாய், அவருடைய ஆவியின் மூலமாய், உபத்திரவங்கள் மூலமாய், பாடுகள் மூலமாய் அவர் நமக்குள்ளே பரிசுத்தத்தை அவர் வளர்த்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி இயேசு பார்க்க நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர். எவ்வளவு ஒரு இன்பமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. இப்போ பரிசுத்தமாகவில்லை ஒரு 7 காரியத்தை நான் உங்களோட பேச போறேன். முதலாவது காரியம் கவனிங்க. பரிசுத்தம் என்பது விசுவாசத்தினால் கிறிஸ்துவோடு ஏற்படுகிற மெய்யான ஐக்கியத்தின் விளைவாக அவனில் ஏற்படுகிற மாறாத நிலையாகும். பரிசுத்தம் என்பது என்ன? கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தினாலே அது ஏற்படும். கிறிஸ்துவோடு கூட இருக்கிற நெருங்கின ஐக்கியம் தான் ஒரு விசுவாசிக்குள்ள, ஒரு தேவ பிள்ளைக்குள்ள, ஒரு ஊழியனுக்குள்ள அது எதை கொண்டு வரும்? பரிசுத்தத்தை கொண்டு வரும். வசனத்தை நான் படிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். யோவான் 15:5 நான் படிக்கிறேன். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்ப பாருங்க, ஒருவன் கர்த்தரோடு நெருங்கி இணைந்திருந்தால் தான் அவன் பரிசுத்தமாக முடியும். அல்லேலூயா. உண்மையாக கிறிஸ்துவோடு ஐக்கியம் வைத்திருப்பவருடைய வாழ்க்கையிலும் இருதயத்திலும் பரிசுத்தம் வளர ஆரம்பிக்கும். அவருடைய இருதயத்திலே நாம் பரிசுத்தத்தை காண முடியும். ஆனா ஒரு சிலர் தாங்களும் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள், எண்ணிக்கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய இருதயத்திலோ வாழ்க்கையிலோ பரிசுத்தத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அது பிரயோஜனமற்ற ஐக்கியம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒருவன் கிறிஸ்துவோடு நெருங்கின ஐக்கியமும் அவர் மேலே உண்மையான விசுவாசமும் கொள்ளும் போது அவனுடைய இருதயத்திலும் வாழ்க்கையிலும் அவனுக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகும். ஒருவனுக்குள்ளே பரிசுத்தம் இல்லை என்று நீங்கள் கண்டால் அவனுக்குள்ளே உண்மையான விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். தன்னை மீட்டுக் கொண்ட கர்த்தரின் மீதுள்ள ஆழமான நன்றி அறிதல் ஒருவனுக்கு இருக்குமானால் அவனை பரிசுத்தமாக வாழாது கட்டாயப்படுத்தும். ஐயோ, என் தெய்வம் என்னை மீட்டுக் கொண்டாரே என்ற அந்த நன்றி அறிதல் ஒரு விசுவாசிக்குள்ளே இருக்குமானால் அந்த விசுவாசிக்குள்ளே பரிசுத்தமாய் வாழ்ற வாழ்க்கை தானாகவே கட்டாயப்படுத்தப்படும். ஒரு நன்றி அறிதல் நமக்கு வேண்டும். ஆகிய நான் முதலாவது என்ன சொன்னேன்? பரிசுத்தமாதல் சொன்னா கிறிஸ்துவோடு கூட ஒரு நெருங்கின ஐக்கியம், தேவனோடு கூட நெருங்கின ஐக்கியம். அந்த ஐக்கியம் பரிசுத்தத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. நோவா கர்த்தரோடு சஞ்சரித்தான், அவன் நீதிமானாய், அவன் உத்தமனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. தேவனோடு நெருங்கி பழகுங்க. உங்க ஜெப நேரங்களை அதிகமாக்குங்க. மற்றவரோடு பேசுவதை காட்டிலும் தெய்வத்தோடு பேசுங்க. அது உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும். இரண்டாவது, பரிசுத்தம் மறுபிறப்பின் விளைவாக ஏற்படுவதும் பிரிக்க முடியாதபடி அந்த மறுபிறப்பின் வாழ்க்கையோடு இணைந்திருப்பதின் விளைவு தான். அல்லேலூயா. படிக்கிறேன், கவனிங்க. மறுபடியும் பிறப்பதனாலே தான் இந்த பரிசுத்தம் ஏற்படுகிறது. மறுபடியும் பிறந்த அந்த பிறப்போடு நாம் முற்றிலும் இணைக்கப்பட்டு வாழும் பொழுது இந்த பரிசுத்தம் நமக்குள்ளே வளர்ச்சி அடையும். 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அல்லேலூயா. மறுபடியும் பிறந்தவன் அவன் புதிய ஜீவன் உள்ளவனாய் நடப்பான். புதிய சுபாவத்தில் அவன் வளர்ந்து கொண்டிருப்பான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் முன்னேறி கொண்டிருப்பான். ஒருவன் மறுபடியும் பிறந்திருந்தாலும் பாவத்திலே தொடர்ந்து கவனீனமாக வாழலாம், உலக பிரகாரமாக வாழலாம். இறுதியிலே அவனை பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார் என்பதெல்லாம் கள்ள போதகத்தின் ஒரு வஞ்சனையான உபதேசங்கள். நாம் அப்படியல்ல. நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. எங்க பரிசுத்தம் இல்லையோ அங்கே மறுபிறப்பு இல்லை என்பது உண்மை.
எங்கே பரிசுத்தம் காணப்படவில்லையோ அவர்கள் புது சிருஷ்டி இல்லை என்பது உண்மை. இது சத்தியம். நாம சொல்லும் போது அது துயரமாக இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. நான் வசனத்தை படிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் அவன் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னா என்ன? பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான். ஆனா இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கின்ற சொல்லியும் ஒரு தேவ பிள்ளை பாவத்திலே நிலைத்திருந்தார், அவங்க உண்மையாய் மறுபடியும் பிறக்கவில்லை, அவர்கள் புதிய சிருஷ்டியும் கிடையாது. வேதம் சொல்ல தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்ய மாட்டான் அதோட மீனிங் பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான். அவன் விழுந்தாலும் எழுந்து முன்பிருந்த பரிசுத்தத்தை விட இன்னும் அதிகம் பரிசுத்தத்துக்குள்ளே கடந்து போவான். முதலாவது நாம் என்ன சொன்னோம்? தேவனோடு இருக்க ஐக்கியத்தின் நிமித்தமாக பரிசுத்தம். இரண்டாவது மறுபிறப்பு. அந்த மறுபிறப்பின் மூலமாக பரிசுத்தம். அந்த மறுபிறப்பின் வாழ்க்கையோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது அந்த பரிசுத்தம் உண்டாகிறது. மூன்றாவது, ரட்சிக்கப்பட்ட ஒருவனுடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டார் என்பதற்கு ஒரே அடையாளம் பரிசுத்தம். ரட்சிக்கப்பட்டவனுடைய உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதற்கு ஒரே அடையாளம் என்ன? பரிசுத்தம். ரோமர் 8:9 நான் படிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராக இராமல் ஆவிக்கு உட்பட்டவராக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நல்லா கவனிங்க. ஒருவனுடைய உள்ளத்தில் ஆவியானவர் இருக்கிறார் என்று சொன்னா அவர் சும்மா அங்கே இருக்க மாட்டார். ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையுடைய உள்ளத்தில் ஆவியானவர் இருக்கிறார் என்று சொன்னா அவர் அங்கே சும்மா இருக்க மாட்டார். அவர் அந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளையினுடைய இருதயத்திலும் வாழ்க்கையிலும் ஆவியின் கனிகளை அவர் ஏற்படுத்துவார். அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு ஆவிக்குரிய தன்மைகளை நாம் காணும் போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பது அடையாளம். அந்த பிள்ளை பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்திருக்கு என்பது அதோட அடையாளம். இன்னைக்கு காற்று இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா காற்றை நாம கண்ணால பார்க்க முடியாது. ஆனா ஒரு மரத்தின் கிளை வேகமாய் அசையும் போது அங்கே காற்று இருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். அதே போலதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையுடைய ஆவிக்குரிய தன்மையின் வளர்ச்சிகளை பார்க்கும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை அது அடையாளப்படுத்துகிறது. உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் பார்க்கிறார்களா? உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றதா? உங்களுக்கு உலகம் குப்பையாய் தோன்றுகிறதா? டிவி ப்ரோக்ராம் பிடிக்கலையா? ஸ்தோத்திரம். நெட்ல வர தேவையில்லாத காரியங்களை உதறிட்டீங்களா? ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, உன் ஆத்துமாவை காத்துக்கொள். நித்தியமாய் பரலோகத்திலே வாழ வேண்டிய உன் ஆத்துமாவை கெடுத்து விடாதே. மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து விடாதே. அது உன்னை கவ்வி பிடிக்க பார்க்கும். நீ தேவனோடு நெருங்கி வாழு. கலாத்தியர் 5:25 நான் படிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆவிக்கேற்றபடி நடக்காம ஒருவன் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா அதெல்லாம் மாய்மாலம், அதெல்லாம் ஒரு அறிவீனம். நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து அவருடைய பலத்தால் நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும். யாரெல்லாம் தேவ ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள், அவர்கள் தான் தேவனுடைய பரிசுத்தவான்கள். தேவனுடைய ஆவினாலே நீ வழி நடத்தப்படுகிறாயா? இல்ல நீயே உன்னை சொந்தமா நடத்தி கொண்டிருக்கிறாயா? இல்ல உனக்கு தெரியாம உன்னுடைய சொந்த உணர்வு போல பிசாசுனை நடத்தி கொண்டிருக்கிறானா? நீ எங்கேயோ ஒரு பகுதியில் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். கர்த்தர்ட்ட கேள், ஆண்டவரே நான் எந்த பகுதியில் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கேன் கேள். அவர் உன்னோடு பேசுவார். கர்த்தருடைய சமூகத்தில் நில்லு. ஆண்டவரே, பிசாசின் வஞ்சனைகளை என் சிந்தனையிலிருந்து அழித்து போடும் என்று சொல்லி பேசு. என்னை மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நடத்துங்கப்பா. என் சுய நீதிகள் என்னை விட்டு அழிந்து போகட்டும். கேள், கதறு. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரோடு நெருங்கு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நாலாவது, கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை வெளிப்படுத்துகிற ஒரே அடையாளம் பரிசுத்தம். உண்மையிலே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவன்
பரிசுத்தத்துல அவன் வளர்ந்து கொண்டிருப்பான், அவன் பரிசுத்தத்துல முன்னேறி கொண்டிருப்பான். அல்லேலூயா. படிக்கிற கவனிங்க. 1 பேதுரு 1:2 ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒருவர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கார் என்பதை உறுதிப்படுத்துவது பரிசுத்த வாழ்க்கைதான். அல்லேலூயா. நான் இன்னும் ஒரு வசனத்தை படிக்க, நல்லா கவனிங்க. அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு என்ன அடையாளம் என்று, ஒருவன் உண்மையிலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான் என்பதற்கு என்னெல்லாம் அடையாளம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 1:3-4. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும், என்ன இருக்கும்? விசுவாசத்தின் கிரியை, உங்கள் அன்பின் பிரயாசத்தையும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமை, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. எதை வச்சு தெரிந்து கொள்ளவங்க என்று அறிந்தாங்களா? விசுவாசத்தின் கிரிகை, அன்பின் பிரயாசம், தேவன் மேலே நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் மூலமாய் பொறுமை, இப்படியான அந்த பரிசுத்த சுபாவங்கள் வெளிப்படும் போதுதான் நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை அங்கே அறிந்தேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். காரணம், சபையில களையும் இருக்கும், சபையில களையும் இருக்கும். நீ ஒருவேளை நினைக்கலாம், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையே, அந்த சிறந்த வாழ்க்கை மாற இல்லையே, நானும் அப்படியும் இருந்துடலாம். யார் களை என்பது யாருக்குமே தெரியாது. ஆகவே நீ ஜாக்கிரதையாயிரு, நீ ஜாக்கிரதையாயிரு. உன்னுடைய பரிசுத்த தன்மைகள் வெளியே தெரிந்தால்தான் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட. நீ தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ்கிறவன் தன்னை கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்வது வீண். தொடர்ந்து பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு நான் கடவுளாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்வது வீண். ஒரு கொஞ்சம் கூட பரிசுத்தம் இல்லாம தான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பது எப்படி சொல்ல முடியும்? தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொன்னா பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலின் பணி அவனுக்குள்ள இடைவிடாமல் நடந்து கொண்டே இருக்கும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அதற்காகத்தான் கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். அவர் அனுதினமும் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய புறம்பான மனுஷன் தேய்கின்றது, நம்முடைய உள்ளாந்த மனுஷன் வளர்கிறான். ஆவிக்குரிய மனிதன் சும்மா இருக்க மாட்டார். நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கும் அதே நிலையில பரிசுத்த வாழ்க்கையில இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நீ விட்டு கொடுப்பாய், ஆனால் பாடுகள் மூலமாய், உபத்திரவங்கள் மூலமாய், வசனத்தின் மூலமாய் கர்த்தரை மறுரூபப்படுத்துவார். அந்த மறுரூபப்படுத்துகிற வாழ்க்கை ரொம்ப பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை. 5வது, பரிசுத்தம் அடைவதற்கு ஒவ்வொரு விசுவாசியும் பொறுப்புள்ளவன். நல்லா கவனிங்க. பரிசுத்தம் அடைவதற்கு, பரிசுத்தத்திலே முன்னேறுவதற்கு ஒவ்வொரு விசுவாசியும் பொறுப்புள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 16:26 நான் படிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாய் என்ன கொடுப்பான்? தன் ஆத்துமாவை இழந்து போகக்கூடிய அதிகாரம் மனிதனுக்கு உண்டு. தன் ஜீவனை நஷ்டப்படுத்தக்கூடிய அதிகாரம் மனிதனுக்கு உண்டு. நீ உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துகிறாயா, இல்ல தேவனுக்கு ஏற்றதாய் நீ வைத்திருக்கின்றாயா? விசுவாசிகளுக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியான ஒரு விசேஷித்த கடமை அவர்களுக்கு உண்டு. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியான ஒரு விசேஷித்த விதமான கடமை அவர்களுக்கு உண்டு. அதுதான் அவர்களுடைய பிரதான நோக்கம். அல்லேலூயா. ஆகவே அவர்கள் குருடராகவோ மரித்தவர்களாகவோ அவர்கள் இல்லை. அவர்களை தேவன் உயிர்ப்பித்திருக்கிறார், புதிய வாழ்க்கை வாழ கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய ஆத்மாவை நாம் கெடுத்து விடக்கூடாது. அவர்கள் பரிசுத்தமாக நடக்கவில்லை என்று சொன்னால் அது அவர்களுடைய தவறு. ஏன்னா பரிசுத்தமாய் வாழ ஒவ்வொரு விசுவாசியும் அவன் பொறுப்புள்ளவனாக இருக்கிறான். அவன் கண்டிப்பா பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியான ஒரு விசேஷித்த கடமை அவனுக்குள்ளே காணப்படுகிறது. அதுதான் அவனுடைய பிரதான நோக்கம். ஆனா அவன் பரிசுத்தமாக வாழலைன்னா அது வேறு யாருடைய தவறும் இல்லாத அவனுடைய தவறு. அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, பரிசுத்த ஆவி, வசனம் எல்லாவற்றையும் அவன் அசட்டை பண்ணி இருக்கிறான். ரொம்ப ஜாக்கிரதை. அவருக்கு புகழ்ச்சி வரும்படி விசுவாசிகள் வாழாவிட்டால் அதற்காக அவர்கள் கூறும் காரணத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. தன்னை ஒருவன்
கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டும் அவன் பரிசுத்த வாழ்க்கையிலே முன்னேறாமல் அவன் அதே நிலையிலே இருந்து கொண்டு இதுவே எனக்கு போதும், இதுக்கு மேலே என்னால் முன்னேற முடியாது என்று அவன் எண்ணுவானாகில் அவன் பரிதவிக்கப்படத்தக்கவன். காரணம், அவன் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையான விசுவாசம் இருந்தா பரிசுத்தத்துல முன்னேறிக்கொண்டே இருக்க முடியும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நித்தியமாய் வாழ வேண்டிய உன் ஆத்மாவை அழித்து விடாதே. உலக மாயைகளுக்கு பின்பாக, சிற்றின்பங்களுக்கு பின்பதாக உன் வாழ்க்கையை சீரழித்து விடாதே. உன் எண்ணங்களை சீர்படுத்து, உன் இருதயத்தை சீர்தூக்கிப்பார். எபிரேயர் 4:13 நான் படிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கவுமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கும் போது நாம் எந்த காரணமும் அங்கே சொல்ல முடியாமல் வாயடைத்து நிற்போம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த மாய உலகத்துக்கு நீ அடிமைப்பட்டு வாழாதபடிக்கு விழித்திருந்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழு. என்று சொன்னா நாம் கணக்கு ஒப்புவிக்க பொறுப்புள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோம். தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார், வசனத்தை கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார். இவைகளை நானும் நீயும் உபயோகித்து பரிசுத்த வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். இவைகளை அலட்சியம் பண்ணுகிறவை ஒருவரையும் அவர் விரும்பவில்லை. இவைகளை அலட்சியம் பண்ணுகிறவர்கள் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில திருப்தியாக வாழ மாட்டார்கள். அவர்கள் துக்கத்தோடும் துயரத்தோடும் எதிர்காலத்தின் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எவர்கள் தேவனுடைய கிருபையை பரிசுத்த ஆவியானவரையும் உதாசீனப்படுத்தி பரிசுத்த வாழ்க்கையில முன்னேறாமல் இருப்பவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. நான் 6வது காரியத்துக்கு வர்றேன், நீங்க கவனிங்க. பரிசுத்தம் என்பது படிப்படியாய் வளர்ச்சி அடையக்கூடியது. பரிசுத்தம் என்பது படிப்படியாய் வளர்ச்சி அடையக்கூடியது. ஒரே ஒரு வசனம் படிக்கிறேன், யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஒரு மனிதன் பரிசுத்தத்தில் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு அவனாலே முன்னேற முடியும். அவனுடைய காரணம், அவனுடைய புதிய சுபாவம் அதிகரிப்பதற்கான சகல தயவையும் ஆண்டவர் அவன் மேலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்துல பாருங்க, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தமாக்கும் என்று சொல்லுகிற அந்த தொனி வேதத்துல நிறைய இடத்துல இருக்கு. ஆனா நீதிமான் ஆக்கும்ன்றது கிடையாது, எங்கேயுமே இல்லை. ஏன்னா ஒரே தடவை நாம நீதிமான் ஆக்கப்பட்டு விட்டோம். ஆனா நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான், ஒரு பரிசுத்தவாட்டி, ஒரு விசுவாசி, யாரோ பரிசுத்தவான், எவ்வளவு தூரம் ஒரு பரிசுத்தவான் தேவனோடு நெருங்கி ஐக்கியம் கொள்கிறார்களோ, எவ்வளவு நெருக்கமாக தேவனோடு நெருங்குகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே வேதத்தின் வெளிச்சம் அதிகமாகும், வேத ஞானம் அதிகமாகும், பரிசுத்த வாழ்க்கை அதிகமாகும், விசுவாசம் அதிகமாகும், பரிசுத்தமாகுதல்ல முன்னேற்றம் அதிகமாகும். அல்லேலூயா. இதெல்லாம் அவரோடு நெருங்க நெருங்க நெருங்க. தேவ பிள்ளையே, நீ எந்த மனுஷனோடு நெருங்குவதை காட்டிலும் நீ தேவனோடு நெருங்கு. தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பி. அவருடைய வசனமே உன் பிரதான வாழ்க்கையாக மாறட்டும். அது தியானம் பண்ணு. எவ்வளவு தூரம் உனக்கு கர்த்தரோடு ஜெபிக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் அவருடைய வசனத்துல மூழ்க முடியுமோ, இதை செய்து பாரு. உன் வாழ்க்கை இன்பமா மாறிடும். உன் வாழ்க்கையில இருக்கிற பரிதவிப்புகள் ஓடி போயிடும், தோல்வி ஓடி போயிடும், நிந்தனைகள் ஓடி போயிடும். ஒரு தேவ பிரசன்னம் உன்னை ஆளுகை செய்யும். கர்த்தர் நல்லவர். ஏன்னா பரிசுத்தத்துக்கு ஒரு தன்மை உண்டு, அது படிப்படியாய் உயர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆயத்தமா? இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தா நீ உன்னுடைய தேவைகளை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உனக்கென்று திரளான காக்கைகளை ஏற்படுத்துவார். தனக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையுடைய ஆகாரத்தை சந்திக்க அவர் உண்மை உள்ளவர், தேவைகளை சந்திக்க அவர் உண்மை உள்ளவர், கரம் பிடித்து நடத்த அவர் உண்மை உள்ளவர். உன்னை அழைத்தவர் மரண பரியந்தம் உன்னை நடத்துவார். ஆனா நீ அவருக்கு ஒபே பண்ணு, அவருடைய சத்தத்தை கேள்.
கீழ்ப்படி. கர்த்தருடைய கிருபை உன் மேல இருக்கு. நீ தேவனால அழைக்கப்பட்ட நீ, தெரிந்து கொள்ளப்பட்ட நீ. தீர்க்கதரிசனமா சொல்றேன், பிசாசு உன்னை வஞ்சிக்கிறதுக்கெல்லாம் இடம் கொடுக்காது. 7வது நம்ம கடந்து போக போறோம். பரிசுத்தமாகுதல் அதிகரிக்க வேண்டுமானால் நாம் பயன்படுத்த வேண்டிய கிருபையின் சாதனங்கள். நமக்குள்ள பரிசுத்த வாழ்க்கை அதிகரிக்க வேண்டுமானால் நாம் பயன்படுத்த வேண்டிய கிருபையின் சாதனங்கள். தனி ஜெபம், இதை நாம பயன்படுத்துவோமானால் பெரிய ஒரு முன்னேற்றம் நமக்குள்ளே காணப்படும். அது மட்டுமல்ல, வேத வாசிப்பு 2வது, 3வது பொதுவான ஆராதனை, 4வது உபதேசத்தை கேட்டல், 5வது கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளுதல். இந்த 5 காரியத்திலையும் யாரெல்லாம் ஊக்கமாக செயல்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் வளரும், கிருபை பெருகும், தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யாரெல்லாம் இந்த 5 காரியத்தை அசட்டை பண்ணுகிறார்களோ, அலட்சியம் பண்ணுகிறார்களோ, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்திலே முன்னேற முடியாமல் தோல்வியின் விளிம்பிலே தடுமாறுவார்கள். தேவ பிள்ளையே, தேவன் கொடுத்த இந்த 5 கிருபையின் சாதனங்களையும் உன் வாழ்க்கையிலே நீ அலட்சியமாக அல்ல, கடமைக்காக அல்ல, ஊக்கமாக பயன்படுத்துவாயானால், ஊக்கமாக உபயோகம் பண்ணுவாயானால் உன் வாழ்க்கையிலே பரிசுத்தத்திலே நீ முன்னேறி கொண்டிருப்பாய். தேவனுடைய கிருபை பெருகும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, எங்களை பரிசுத்தத்துக்காக தெரிந்து கொண்ட உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஏதோ சிலுவையில் எங்கள் பாவங்களை கழுவி நீர் எங்களை நீதிமானாக மாற்றியது மட்டுமல்ல, நீர் எங்களுக்கு முழுமையான இரட்சகராய் இருந்து கிறிஸ்துவின் ஆவியானவரே நீர் எங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு எங்களை பரிசுத்தத்திலே முன்னேறும்படியாக நீர் எங்களை பலப்படுத்துகிற ஒவ்வொரு கிருபைக்காக நன்றி. உம்முடைய வசனத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்த தனி ஜெப வாழ்க்கைகளுக்காக நன்றி. நீர் கொடுத்த ஆராதனையின் வாழ்க்கைக்காக நன்றி. நீர் கொடுத்த சத்திய விருப்பங்களுக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. தகப்பனே, இந்த இடத்திலே இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்தமாய் வாழுகிற கிருபை பெருகும்படியாய் இதுவரை எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் ஆவியானவராலே நடத்தப்படாமல், ஆவிக்கேற்றபடி நடக்காமல் முரட்டாட்டம் பண்ணினார்களோ அவர்களை எல்லாம் மன்னித்து உம்முடைய பரிசுத்த ஆவியிலே நடக்க அவர்களுக்கு ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. எல்லாம் கையெழுத்தி கேளுங்க. ஆண்டவரே, நான் பரிசுத்த ஆவியின் நடத்துதலுக்கு இடம் கொடுக்காமல், ஜீவனின் நடத்துதலுக்கு இடம் கொடுக்காமல் இந்த பாவங்களை மன்னியோ தகப்பனே. இந்த பிள்ளைகள் மேலே பரிசுத்தமாய் வாழ அந்த அதிகமான கிருபை இந்த குடும்பங்கள் மேலே, இந்த பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. பாவம் அருவருப்பாக மாறுவதாக, உலகம் அருவருப்பாக மாறுவதாக, சிற்றின்பங்கள் எல்லாம் அருவருப்பாக மாறுவதாக. பிள்ளைகளுக்கு பரிசுத்தம் அடையக்கூடிய கிருபையை ஊற்றுங்க, ஒரு செபாவியை ஊற்றுங்க, ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றுங்க, ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் தகப்பனே. இந்த பிள்ளையுடைய குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகட்டும். இந்த பிள்ளையுடைய குடும்பங்கள்ல தேவ பிரசன்னம் நிறைந்து வழியட்டும். இந்த பிள்ளையுடைய சரீரங்கள்ல சுகம் உண்டாகட்டும். ஆண்டவர், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளையை கூட கொரோனா வைரஸோ கோவிட்-19 வைரஸோ தொடாதபடிக்கு தேவன் நீர் காத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உங்க சத்தியத்திலே தாகமாயிருந்த பிள்ளைகளை காப்பீராக தகப்பனே. இந்த குடும்பங்களின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து பிள்ளைகளை இடங்கொள்ளாமல் போகும் வரைக்கும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஒருவரை ஒரு வாழ்த்தி நாம் கடந்து செல்வோம். ஆமென். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.